அரேபியன் அமெரிக்கன் ஆயில் கம்பெனி அரம்கோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி இந்த உலகின் நம்பர் 1 எண்ணெய் நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். அந்த எண்ணெய் நிறுவனம் இந்தியாவில் ஒரு 100 பில்லியன் அளவுக்கு முதலீடை செய்ய போகிறது இன்னும் 2 வருடங்களில். ஏன் இந்த 100 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு இங்க முதலீடு பண்ணணும்? அவங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பிளான் என்ன? இதனால இந்தியாவுக்கு ஏற்பட போகும் நன்மை என்ன? நன்மை அப்படின்னு சொல்றதை விட வேற ஏதாவது தீமைகள் இதில் இருக்கிறதா? இப்படி பல்வேறு விதமான டீடைல்ஸ் தான் இந்த ஒரு பதிவு வழியாக பார்க்க போகிறோம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஆயிரத்தி 1933 வருடம் அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியில ஈடுபடுறாங்க. அந்த கூட்டு முயற்சி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கெங்க எண்ணெய் வயல்கள் இருக்கு, எந்த இடத்துல தோண்டுனா கூடுதலான எண்ணெய் கிடைக்கும், இதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ சவுதி அரேபியால இருந்த ஒரு நிறுவனம், அமெரிக்காவில் கலிபோர்னியாவில் இருக்கிற ஸ்டாண்டர்ட் எண்ணெய் நிறுவனம், இது இரண்டும் சேர்ந்து தான் எண்ணெய் வயல்கள் எல்லாமே சவுதி அரேபியாவில் கண்டுபிடிக்கின்றன. இப்படி கண்டுபிடிக்கும் இந்த எண்ணெயை சுத்திகரிப்பு செய்வதற்காகவும் பலவிதமான நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்காகவும் அவர்களுக்கு ஒரு நிறுவனம் தேவைப்பட்டது. அதற்காக உருவாக்கப்பட்டது தான் அரம்கோ என்கிற நிறுவனம். இந்த நிறுவனம் 2 நாடுகளுடைய ஒரு கூட்டு முயற்சி அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனா 1973-80 இந்த ஒரு காலகட்டத்தில் அரம்கோ என்கிற இந்த மொத்த நிறுவனத்தையும் யார் வாங்கிட்டாங்க? சவுதி அரேபியா வாங்கி விட்டார்கள் என்ற ஒரு செய்தி வருகிறது. ஆனா வேறு விதமா கொஞ்சமா யோசிச்சு பார்த்தா அதுல இப்போதும் அமெரிக்காவின் பங்கு இருப்பதாக ஒரு மறைமுக செய்தி இருந்து கொண்டுதான் இருக்கிறது. பொது உலகத்திற்கு இப்போ அரம்கோ என்பது சவுதி அரேபியாவின் ஒரு நிறுவனம், அவ்வளவுதான். சவுதி அரேபியாவில் ரொம்ப பெரிய எண்ணெய் வயல்கள் இருக்கு. வெனிசுலாவுக்கு அடுத்தபடியாக எண்ணெய் வயல்கள் கூடுதலாக இருக்கும் இடம் சவுதி அரேபியா தான். இந்த சவுதி அரேபியா அரபுலகத்தின் மிகப்பெரிய ஒரு தலைவனாக மாறுவதற்கு இதுவும் ஒரு காரணம். அமெரிக்காவின் நட்பு, எண்ணெயின் மொத்த விதமான அந்த சேகரிப்பு என்பது சவுதி அரேபியாவில் கூடுதலாக இருப்பதனால அரபுலகம் என்ன நினைக்குது? சவுதி அரேபியா தான் நம்மளை வழி நடத்தி செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றதை நினைக்கிறாங்க. சவுதி அரேபியாவும் அதை தான் சொல்லுது, நான் தான் பெரிய அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஸோ வேறொரு விதத்துல நம்ம பார்க்க போனா அமெரிக்கா சவுதி அரேபியா கூடயே நிற்கும். ஆனா எண்ணெய் தயாரிப்பு அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்காவின் அடுத்த கட்டமாகத்தான் சவுதி அரேபியாவின் எண்ணெய் தயாரிப்பு என்பது இருக்கிறது. சொல்லப்போனா அமெரிக்கா தான் கூடுதலா எண்ணெயை தயாரித்து கொண்டிருக்கிறது. ரொம்ப பெரிய அளவில் ரீஃபைனிங்கா இருக்கட்டும், இல்லாட்டி எக்ஸ்போர்ட்டிங்கா இருக்கட்டும், இல்லாட்டி பயன்படுத்துவதாக இருக்கட்டும், அமெரிக்கா கூடுதலா இதெல்லாமே செஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ எண்ணெய் வைத்து தான், இந்த கச்சா எண்ணெய் வைத்து தான் 21வது நூற்றாண்டு முழுவதுமாக தீர்மானிக்கப்படுகிறது. அடுத்த நூற்றாண்டு என்பது தண்ணீர், அதை பற்றி தான் இருக்கும். ஸோ இந்த எண்ணெய் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அமெரிக்கா இல்லாட்டி சவுதி அரேபியா இவர்களுடைய கண் எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கும், குறிப்பாக அமெரிக்காவினுடைய கண். இப்படி எண்ணெய் என்கிற ஒரு விஷயத்துக்காகவே பல போர்கள் வந்தது என்பதை நம்ம பல்வேறு விதமான வரலாற்று கூற்றுகளில் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஸோ எண்ணெய் என்பது, கச்சா எண்ணெய் என்பது இன்றியமையாததாக இருக்கிறது. இந்தியாவுக்கும் இது பாதகம்தான். இந்தியா, ஈராக், ஈரான், சவுதி அரேபியா இப்படி பல்வேறு விதமான நாடுகளிலிருந்து எண்ணெயை இறக்குமதி செய்து வருகிறது. இதுல ஈரான் மீது திடீர்னு அமெரிக்கா பொருளாதார தடை எல்லாமே விதிச்சுட்டாங்க. ஸோ கூடுதலான எண்ணெயை நம்ம எங்கிருந்து வாங்க முடியல? ஈரான் நாட்டிடம் இருந்து வாங்க முடியவில்லை. நமக்கு கொஞ்சம் ஷார்டேஜ் வர்ற மாதிரி இருக்கு. இந்த ஷார்டேஜ் வர்ற மாதிரி இருந்தோடனே சவுதி அரேபியா, அமெரிக்காலாம் சொல்றாங்க, உங்களுக்கு தேவையான எண்ணெயை நாங்கள் தருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததா போன செப்டம்பர் மாதம்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சவுதி அரேபியா இந்த அரம்கோ என்கிற நிறுவனத்தின் மீது ரொம்ப பெரிய ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தப்பட்டது. அதற்கு பின்னும் ஈரான் நாடு தான் இருந்தது. எனவே ஈரான் மீது நாங்கள் போர் தொடுக்க போகிறோம் அப்படி இப்படிங்கிற செய்தி எல்லாம் பார்த்துட்டே தான் இருந்தோம். ஸோ அரம்கோல ஒரு 2 முக்கியமான எண்ணெய் தயாரிப்பு இடங்களில் இந்த ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது தாக்குதலை நடத்திய உடனே சவுதி அரேபியா சொல்லுது, அரம்கோல ப்ரொடக்ஷன் என்பது 50% குறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பல வெளிநாடுகளுக்கு நாங்கள் ஏற்றுமதி செய்து வருகிறோம். குறிப்பாக இந்தியாவுக்குலாம் எண்ணெயை நாங்கள் ஏற்றுமதி செய்து வருகிறோம். அது அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே நாங்கள் செய்ய மாட்டோம். எங்ககிட்ட சேமிப்பு கிடங்கில் ரொம்ப பெரிய சேமிப்பு இருக்கு, அதிலிருந்து நாங்கள் எண்ணெயை இந்தியாவிற்கு கொடுத்து செல்வோம். ஸோ இந்தியாவுக்கு இப்போ எண்ணெய் எல்லாமே கிடைச்சிட்டு இருக்கு. ஆனால் திடீர்னு ஒரு யோசனை, ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்து எண்ணெய் நமக்கு கிடைக்காம போயிடுச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? கான்ட்ராக்ட் ஃபார்மிங் அப்படிங்கிறத நேற்றைய பதிவாக நம்ம பார்த்தோம். கான்ட்ராக்ட் ஃபார்மிங் என்ன சொல்றாங்க? ஒரு 6 மாதத்திற்கு பிறகு விளையக்கூடிய அந்த ஒரு காய்கறிகள், உணவுப் பொருட்கள் எங்களுக்கு நீங்கள் விற்பனை செய்ய வேண்டும். இதுதான் கான்ட்ராக்ட் ஃபார்மிங். இதே மாதிரியான ஒரு கான்ட்ராக்ட்
அரம்கோ என்கிற ஒரு நிறுவனத்துடன் இந்தியா என்பது செய்ய போகிறது. சோ இப்படி ஒரு நிறுவனத்துடன் நம்ம ஒப்பந்தம் செய்த உடனே அங்கிருந்து அரம்கோ என்கிற அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு லைஃப் டைம், ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்காங்க, லைஃப் டைம் அளவுக்கும் நமக்கு எண்ணெய் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எண்ணெய் மட்டும்தான் இந்தியாவுக்கு கொடுக்க போறாங்களா, இல்ல இந்தியாவின் உள்கட்டமைப்பு இருக்கு பாருங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நம்ம சொல்றோம் பாருங்க, அதுல சவுதி அரேபியா இன்வெஸ்ட் பண்ண போறாங்களா, இது இரண்டுமே செய்ய போறாங்க. நம்ம இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை சவுதி அரேபியாவும் இந்தியாவும் சேர்ந்து உருவாக்க போகின்றன. அதுக்கு சவுதி அரேபியா 44 பில்லியன் அமெரிக்க டாலர் என்பதை கொடுக்கிறது. சவுதி அரேபியாவும் அபுதாபி நேஷனல் ஆயில் கம்பெனி என்கிற வேறொரு நிறுவனமும் இணைந்து இந்த 44 பில்லியன் அமெரிக்க டாலரை இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. அடுத்ததா இந்தியாவில் இருக்கிற இந்தியன் ஆயில் கார்ப், பிபிசிஎல் இவர்கள் எல்லாமே சேர்ந்து இந்த ஒரு நிறுவனத்தில் முதலீடு செய்வார்கள். இப்படி 50% யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்? சவுதி அரேபியா மற்றும் அபுதாபி நேஷனல் ஆயில் கம்பெனி அப்படின்னு சொல்றோம் பாருங்க, அவர்களுடைய கட்டுப்பாட்டிலும் 50% ஷேர் அவங்களுக்கும், 50% ஷேர் அப்படிங்கிறது நமக்கும் இருக்கும், இந்தியாவுக்கும் இருக்கும். ஸோ இதுல இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற எண்ணெய், அந்த லாபம், இது 2 பேருக்கும் சரிசமமாக பங்கிட்டு கொடுக்கப்படும். ஆனா இந்த இடம், இந்த தொழிற்சாலை எங்கே தொடங்க போகிறது? இந்தியாவிற்குள் வரப்போகிறது. இந்தியால ரத்னகிரி மாவட்டத்துல நனர் என்கிற இடத்தில் தான் இந்த ஒரு ஆயில் கம்பெனி தொடங்க வேண்டும், சுத்திகரிப்பு நிலையம் தொடங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாமே ப்ராஜெக்ட்லாம் பண்ணி வரும்போது அங்க இருக்கிற மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நனர் அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் ரொம்ப பெரிய அல்போன்சா மாம்பழம் அப்படின்னு சொல்றோம் பாருங்க, அந்த மாம்பழமாக இருக்கட்டும் இல்ல முந்திரி பருப்பாக இருக்கட்டும், அது அங்கிருந்து கூடுதலாக விளைகிறது. சோ நீங்க ஆயில் கம்பெனி கொண்டு வந்து எங்களுடைய நிலம் மாசுபட்டு, எங்களுடைய தண்ணீர் மாசுபட்டு அங்க இருக்கிற அந்த விவசாய உற்பத்தி என்பது குறைந்துவிடும், தயவு செய்து அங்கே தொடங்காதீர்கள் அப்படின்னு சொல்லி மக்கள் போராட்டம் நடத்தின உடனே நனர் அப்படிங்கிற இடத்துல இருந்து அந்த கம்பெனி வேண்டான்னு சொல்லி ரொம்ப தூரமா, மும்பையில இருந்து ஒரு 100 கிலோமீட்டருக்கு அப்பால் ரத்னகிரி டிஸ்ட்ரிக்ட்ல தான் ஒரு கம்பெனி, ஒரு இடத்தெல்லாம் தேர்ந்தெடுத்துட்டாங்க. அந்த இடத்துல இப்ப என்ன தொடங்க போறாங்க? இந்த ஆயில் நிறுவனத்தை தொடங்க போகிறார்கள். இதற்கு 44 பில்லியன் அமெரிக்க டாலர். சவுதி அரேபியாவின் முடி இளவரசர் முகமது பின் சல்மான் அவர்கள் இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் வரும்போது 100 பில்லியன் அமெரிக்க டாலர் நாங்க இன்வெஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க. அதுல 44 பில்லியன் அமெரிக்க டாலர் இந்த மாதிரி ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கும் அமௌண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 14 பில்லியன் அமெரிக்க டாலர் என்பது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இருக்கு பாருங்க, அவங்க கிட்ட நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம். அரம்கோ என்ற நிறுவனமும் சவுதி அரேபியாவும் அதே மாதிரி அபுதாபி சேர்ந்த அந்த ஆயில் நிறுவனம் எல்லாருமே சேர்ந்து ரிலையன்ஸ்ல பெட்ரோ கெமிக்கல் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்ல மட்டுமே நாங்க கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க திடீர்னு வேறொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ரிலையன்ஸுக்கு சொந்தமான பெட்ரோலியம் ரீட்டைல விற்கிற சில இடங்கள் இருக்கு, அவங்களுடைய 10% ஷேரை நாங்க வாங்க போகிறோம். ஸோ இப்படி இந்த 2 ஒப்பந்தம் வழியாக இந்தியாவுக்கு கிடைக்க போகும் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது சுமார் 1.5 லட்சம் கோடி ரூபாய். இந்த 1.5 லட்சம் கோடி ரூபாய் பிளஸ் ஒரு 44 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட், இது எல்லாமே இந்தியாவின் பொருளாதாரத்தை உயர்த்தும். இந்தியாவும் நீங்க இங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா சவுதி அரேபியாட்ட கேட்டுட்டே இருந்தாங்க. அதற்காகத்தான் இந்தியாவின் பிரதமர் அங்க போறதும், அங்க இருந்த முடியலவசர் இங்க வர்றதும், இப்படியான சில பயணங்கள் இருந்தது. இதனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டா, நமக்கு ஒரு லாபம், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும். வேலையில்லா திண்டாட்டம் இல்லாட்டி இதன் வழியாக நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா இந்த சவுதி அரேபியா மற்றும் இந்தியா, இந்த 2 நாடுகளுக்கு இடையே ஏற்பட போகும் இந்த ஒப்பந்தம் வழியாக இந்தியாவிற்கு கச்சா எண்ணெய் ஷார்டேஜ் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. ஏனென்றால் ரிலையன்ஸும் அரம்கோவும் சின்னதா ஒரு ஒப்பந்தம் போட போறாங்க. அந்த ஒப்பந்தம் வழியாக ரிலையன்ஸ் என்கிற நிறுவனத்திற்கு தினசரி க்ரூட் ஆயில் பேரல் என்பது தினசரி வந்து கொண்டே இருக்கும். இது இந்த ரிலையன்ஸுக்கு தேவையான க்ரூட் ஆயில்ல 28% அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆயில், எண்ணெய் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ஷார்டேஜ் இல்லாம கிடைக்கும். அதே மாதிரி எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் நம்ம வேறொரு இடத்துல ரத்னகிரி மாவட்டத்தில் தொடங்க போகிறோம். ஸோ அங்க இருந்தும் கொஞ்சம் எண்ணெய் வளங்கள் கிடைக்கும், அங்க இருந்து கொஞ்சம் எக்ஸ்போர்ட் செய்வோம். இதனால இந்தியாவின் பொருளாதாரம் நல்ல நிலைமையில் இருக்கும். இது ஒரு விஷயம். அடுத்த விஷயம் என்ன? இப்படி சவுதி அரேபியா கூட நம்ம கொஞ்சம் ஜாயிண்டா போனா நம்முடைய பொருளாதாரம் மேலும் ஒரு விதத்தில் சாத்தியப்படும், ரொம்ப பெரிய அளவுல கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. காரணம், சவுதி அரேபியாவில் இருக்கும் இந்தியர்கள். சவுதி அரேபியாவில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 40 இருந்து ஒரு 50 லட்சம் இந்தியர்கள் இருக்கோங்க. அந்த இந்தியர்கள் அங்க இருந்து அனுப்புற பணம் தான் இந்தியாவின் பொருளாதாரத்துக்கு ரொம்ப பெரிய ஒரு முதுகெலும்பாக இருக்கிறது. கேரளத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, கேரளாவின் ரொம்ப பெரிய ஒரு இன்கம் எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபாரின்ல இருந்து தான் வருது. குறிப்பா சவுதி அரேபியா இந்த மாதிரி அரபு உலகத்திலிருந்து தான் வந்து கொண்டிருக்கிறது. சோ இந்த ஒரு நிலைமையும் இந்திய அரசாங்கம் கரெக்டா கையாண்டு இருக்கிறது. சவுதி அரேபியாவுக்கு என்ன லாபம்? இந்த ஒரு கேள்வி உங்க மனசுல இருந்திருக்கும். சவுதி அரேபியாவின் லாபம், சவுதி அரேபியா விஷன் 2030 அப்படிங்கிறது தான்.
2030 சவுதி அரேபியாவினுடைய பொருளாதாரம் மிக முக்கிய ஒரு பொருளாதாரமாக, இந்த உலகத்தில் நம்பர் 1 பொருளாதாரமாக இருக்க வேண்டும் என்பது சவுதி அரேபியாவின் முடியலரசர் முகமது பின் சல்மானுடைய ஒரு கனவு. இதனால கிட்டத்தட்ட 49 நாடுகளுக்கு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், நீங்க இங்க வந்து தொழில் தொடங்குங்க அப்படின்னு சொல்லி நாங்க எங்களுடைய கதவுகளை திறந்து வைப்போம் அப்படின்னு சொன்னாரு முகமது பின் சல்மான் அவர்கள். அதே மாதிரி 2018 2019 இந்த ஒரு காலகட்டத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா 180% ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது சவுதி அரேபியாவுக்கு கூடுதலாக கிடைத்திருக்கிறது. ஸோ சுற்றுலா என்பதும் அங்கே மிக முக்கிய ஒரு பொருளாதாரத்துக்கான சோர்ஸ். அவங்களுடைய ஜிடிபியில் 3% மட்டும்தான், சவுதி அரேபியாவின் ஜிடிபியில் 3% மட்டும்தான் சுற்றுலா என்பது இருந்து வருகிறது. 2024 2030க்குள் இந்த ஜிடிபியை, சுற்றுலா வழியாக கிடைக்கும் ஜிடிபியை 10% உயர்த்த வேண்டும் என்பதும் இவர்களுடைய இந்த விஷன் 2030 என்கிற அந்த ஒரு ப்ராஜெக்ட்ல இருக்கு. ஸோ விஷன் 2030 ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகணும்னா அவங்க கிட்ட இருந்து உற்பத்தி ஆகிற எண்ணெயை ஏதாவது ஒரு நாட்டுக்கு விற்பனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு உகந்த ஒரு நாடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியா தான். இந்தியாவுக்கும் எண்ணெயின் தேவை இருக்கிறது. ஸோ 2 நாடுகளுக்குமே நன்மை என்பது நடக்க போகிறது. இதுல பாதிக்கப்பட போவது அந்த விவசாய நிலமாக இருந்த ஒரு காரணத்தினால் அதுவும் வேறொரு இடத்துக்கு மாற்றி வைத்ததுனால இப்போ பிரச்சனை எல்லா பக்கமே ஓய்ந்து நல்ல ஒரு நிலைமையில் இந்தியா சவுதி அரேபியாவின் உறவுகள் நீண்டு கொண்டே இருக்கிறது. இதுல வேறொரு லாபமும் இருக்கு. நமக்கு சீனாவிடம் இருந்தோ இல்லாட்டி பாகிஸ்தானிடம் இருந்தோ ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது சவுதி அரேபியாவின் சப்போர்ட் இந்தியாவுக்கு தேவை. சில நேரங்களில் அது தேவைப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல உறவுலாம் இருக்கும்போது பாகிஸ்தானை எதிர்த்தோ இல்லாட்டி சீனாவை எதிர்த்தோ இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய டெசிஷன் எல்லாமே எடுக்கலாம். அது ஜம்மு காஷ்மீர் விஷயத்திலேயே ரொம்ப ஒரு அப்பட்டமா பிரதிபலித்தது அப்படின்னு சொல்லலாம். முகமது பின் சல்மான் அவர்கள் சொல்லிட்டாங்க, ஜம்மு காஷ்மீர் பிரச்சனை இந்தியாவினுடையது தான், அதுல பாகிஸ்தானுக்கு எந்தவித தொடர்பும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதே மாதிரி நமக்கு சாதகமான சில நல்ல திட்டங்களும் இதன் வழியாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதுதான் அரம்கோ என்கிற ஒரு நிறுவனம் நம்ம இந்தியாவில் இன்வெஸ்ட் செய்ய போறதுக்கு பின்னாடி நடக்கிற சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒட்டு மொத்தமா இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அரம்கோனா என்ன, ஏன் இவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. சரி, இன்னொரு டவுட் இருக்கும், அரம்கோவுக்கு ரொம்ப பெரிய லாபம் எல்லாமே கிடைச்சிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா இப்போதைக்கு இந்த உலகத்துல நம்பர் 1 லாபம் கிடைக்கிற ஒரு நிறுவனம் அரம்கோ தான். ஆப்பிள், கூகுள், எக்ஸான் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, இந்த 3ம் தான் உலக அளவில் மிக முக்கியமான ஒரு கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லலாம், நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லலாம் பங்கு சந்தையில். இவர்களுடைய மொத்த நிகர லாபத்தை விட இந்த அரம்கோ என்கிற அந்த ஒரு நிறுவனத்தின் லாபம் கூடுதலாக இருக்கிறது. இந்த 3 கம்பெனிக்கு நிகர லாபத்தை கூட்டினால்தான் அரம்கோவின் லாபத்தை அடைய முடியும் என்கிறார்கள் வல்லுநர்கள். அந்த அளவுக்கு அரம்கோவின் லாபம் இருந்து கொண்டிருக்கிறது. ஸோ அரம்கோ இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்றது கண்டிப்பா இந்தியாவின் உள்கட்டமைப்புக்கும் இந்தியாவின் தேவைக்கும் மிக நல்ல ஒரு விஷயம்தான். இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.